ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன்மோட்டோ யூடியூப் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீட்டர் பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டரில் வோல்டேஜ் ஏசி அண்ட் டிசி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் என்னென்ன வேலை பார்க்குது, ஸோ இதில் வச்சு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கலாம், இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக இந்த பர்டிகுலர் வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கையில் வந்து ஒரு மல்டிமீட்டர் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மல்டிமீட்டரில் இது வந்து ரொம்ப காஸ்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 140 ரூபா 160 ரூபா அந்த மாதிரி ஏரியா பொறுத்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து வந்து மாறும். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 ஹோலில் ஒரு ஹோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா COM அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த COM அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நம்ம இந்த பிளாக் கலர் ப்ராபை வந்து பொருத்தணும். ஸோ நமக்கு வந்து உள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டர் வாங்கும்போதே வந்து 2 வயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 வயரில் வந்து ஒரு வயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும், அண்ட் இன்னொரு வயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இந்த COM அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் கலர் வயர் வந்து பொருத்தணும். பிளாக் கலர் வயரை கரெக்டாக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஹோலில் வந்து ஒரு ஹோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வோல்டேஜு, ஓம்ஸு, அதுக்கப்புறம் MA அப்படின்னா மில்லி ஆம்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த வோல்டேஜ் செக் பண்ணுறோம், இல்லை ஓம்ஸ் செக் பண்ணுறோம், இல்லை மில்லி ஆம்ஸ் செக் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெட் கலர் ஒயரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோலில் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆம்பில் வந்து 10 ஆம்ப் வரைக்கும் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து இந்த ரெட் கலர் ஒயர் தூக்கி என்ன பண்ணிடணும் அப்படின்னா இங்கே வந்து மாற்றிடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சின்னதாக ஒரு டிஸ்பிளே இருக்கும். டிஸ்பிளேக்கு அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 750 அப்படின்னு 2 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து வோல்டேஜ் அப்படிங்கக்கூடிய V அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். அந்த சிம்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு வேவ் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து டெக்னிக்கலி வந்து சைன் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் ஏசி கரண்ட் பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேவ் சிம்பிள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதில் 200 வோல்டேஜ் 750 வோல்டேஜ் அப்படின்னு 2 இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 200 வோல்டேஜை விட கம்மியாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா 200ங்கிற பாயிண்டில் வந்து நாபை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். லைக் வந்து இந்த மாதிரி. இதுவே வந்து நீங்கள் 750 வோல்டேஜுக்கு விட கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாபை வந்து 750 வோல்டேஜில் வச்சிடணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்படி அப்படின்னா என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய பிளக் பாயிண்ட்லேயே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மல்டிமீட்டர் ப்ராப்ளம் ப்ளஸ் அண்ட் மைனஸை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து இங்கே வருது அப்படின்ற டீட்டெயில் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரை வந்து 750 வோல்டேஜில் வந்து நாபை வந்து நம்ம திருப்பிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸனுடைய ப்ராபை வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ ஸ்விட்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் லீடையும் மைனஸ் லீடையும் உள்ளே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணுறோம். சும்மா உள்ளே வச்சுட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணுங்கள். ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு வோல்டேஜ் வந்து அங்கே காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 223 220 ஸோ 220 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீட்டுக்கு வந்து வோல்டேஜாக வருது. ஸோ இப்போ ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு மறுபடியும் 0 வோல்டேஜ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்த மாதிரி நம்ம வந்து ஏசி வோல்டேஜ் சப்ளை வருதா இல்லையாங்கிறத நம்ம எந்த ஒரு இடத்துல வேணாலும் ப்ளக் பாயிண்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜில் வந்து ஒரு கண்டினியூஸ் லைனும் அதுக்கு கீழே விட்டு ஒரு சின்னதாக டாட்டட் லைனும் போட்டிருப்பாங்க. அதில் 200 M 2000 Mன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்லி வோல்டேஜ் அளவு செக் பண்ணக்கூடிய இடம். அதுக்கப்புறம் 20 200 1000 இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வோல்டேஜ் வேல்யூவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பேட்டரி செக் பண்ணுறீங்க, டிசி வோல்டேஜில் வந்து ஏதாவது நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாபை வந்து இந்த பக்கமாக திருப்பிடணும். ஸோ இதில் நீங்கள் இப்போ ஒரு பேட்டரி செக் பண்ணுறீங்க, 12 வோல்ட் பேட்டரி செக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 20 வோல்ட்டில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டரியை வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த பக்கம் 200 750 ப்ளஸ் இந்த வோல்டேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து வோல்டேஜ் ஒரு சின்ன கோடு போட்டிருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து டிசி வோல்டேஜ் செக் பண்ணுற இடம். ஸோ ஏசி வோல்டேஜ் இந்த பக்கம் செக் பண்ணிக்கலாம், டிசி வோல்டேஜ் இந்த பக்கம் செக் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கனக்குள்ளே ஓம் சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க.
ஓம் சிம்பிள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் எவ்வளவு மின் தடை இருக்குது அப்படிங்கக்கூடியதை செக் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து ஓம் அப்படிங்கக்கூடிய சிம்பிளில் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஓம், 2000 ஓம், 20000 ஓம், கே அப்படின்னா 1000 அப்படின்னு அர்த்தம். ஸோ 20000 ஓம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ஓம் வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை ஃபுல்லாகவே வந்து செக் பண்ண முடியும். ஸோ 2000 கே ஓம்ஸ் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுற இடங்களில் இந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா ப்ராபை வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கனக்குள்ளே ஒரு சிம்பிள் இருக்கும். இது வந்து ஒரு டயோடு சிம்பிளும் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி, இது வந்து ஒரு வேவ் லென்த் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டயோடும் செக் பண்ண முடியும், கண்டினியூட்டியும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் நாபில் வந்து செக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து இதை மல்டிமீட்டரை வந்து திருப்பிட்டு இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் லீடு இருக்குது இல்லைங்களா, அந்த 2 லீடையுமே வந்து நான் ஒன்றா டச் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு ஒரு பீப் சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பீப் சவுண்ட் வந்து கேட்குது அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியுது. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பீப் சவுண்டு கேட்காது. ஸோ இந்த கண்டினியூட்டி செட்டப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வயர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருது அப்படின்னா நடுவில் அது கட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண முடியும். ஃபியூஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டினியூட்டி அப்படிங்கக்கூடிய செட்டப்பை வந்து அதனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பல இடங்களில் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு வேவ் லென்த் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வேவ் லென்த் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுட்டு உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த டிஸ்பிளேல எதுவுமே பார்க்க முடியாது, எதுவும் செக் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் வேவ் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சில ஆஸ்லோமீட்டர்ஸ்லாம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் மீட்டர்ஸை கனெக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம வேவ் வந்து கரெக்டாக வருதா இல்லையாங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வீலர்ஸ்லாம் யூஸ் ஆகாது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா HFE அப்படிங்கிறது. ஸோ இந்த HFE அப்படிங்கிறது சம்திங் ஹைப்ரிட் ஃபார்வர்ட் கரண்ட் அண்ட் எமிட்டர் அப்படின்னு வரும். ஸோ இந்த HFE அப்படின்றதுல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு 8 ஓட்டைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 8 ஹோல்ஸில் நம்ம NPN அண்டு PNP அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்சிஸ்டர்ஸை வந்து செக் பண்ண முடியும். நார்மலாக ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 3 லீடு இருக்கும். அந்த 3 லீடில் BCE அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ் எமிட்டர் கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 லீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது NPN டிரான்சிஸ்டராகவும் இருக்கலாம் அல்லது PNP டிரான்சிஸ்டராகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர்னுடைய அந்த லீடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த NPN அண்ட் PNP இருக்கக்கூடிய ஹோல்ஸில் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த HFE அப்படிங்கக்கூடியது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 ஆம்ப், இந்த 10 ஆம்புக்கு நம்ம லாஸ்ட்டாக வருவோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆம்பயரில் பக்கத்தில் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா DC வோல்டேஜினுடைய சிம்பிள். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ஆம்பயர் அப்படிங்கக்கூடிய ஃபுல்லாகவே வந்து நம்ம DC வோல்டேஜுக்கு தான் செக் பண்ண முடியும், AC வோல்டேஜுக்கு செக் பண்ண முடியாது. ஒருவேளை AC வோல்டேஜில் வச்சு நீங்கள் மல்டிமீட்டரில் ஆம்பயரில் வச்சு போட்டிங்கன்னா ஒரு ஃபியூஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சில சமயம் மல்டிமீட்டரே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 மைக்ரோ அப்படிங்கக்கூடிய வேல்யூ, ஸோ 2000 மைக்ரோ ஆம்ஸ் வந்து நம்ம செக் பண்ண முடியும். அதே மாதிரி 20 மில்லி ஆம்ஸு 200 மில்லி ஆம்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே டிசியில் தான் செக் பண்ண முடியும். பேட்டரியினுடைய ஆம்பை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும். இதை வந்து ப்ளக் பாயிண்டில் மாட்டி உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா செக் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆம்பயர் அப்படிங்கிறது வந்து DC ஆம்பயர் தான் நம்ம செக் பண்ண முடியும். இப்போ கீழே இருக்கக்கூடிய 10 ஆம்புக்கு வருவோம். இந்த 10 ஆம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் சிம்பிளோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் DC வோல்டேஜ் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிசியில் இருக்கக்கூடிய 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிவைஸை நீங்கள் செக் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் ப்ராபை கலட்டி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 10 ஆம்புக்குன்னு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஹோலில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆம்ப்ஸே வந்து செக் பண்ண முடியும். அதுவும் DC ஆம்ப்ஸ் மட்டும் தான் செக் பண்ண முடியும். AC ஆம்ப் என்ன பண்ண முடியாது அப்படின்னா செக் பண்ண முடியாது. ஸோ இந்த DC ஆம்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் வச்சு செக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வைக்கிறீங்க, ஜஸ்ட்டு ரீடிங் காட்டுது அப்படின்னா ரீடிங் பார்த்த உடனே நீங்கள் உடனே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இது ரொம்ப நேரம் வச்சு செக் பண்ணோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து சில சமயம் மல்டிமீட்டரை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸை வந்து ஏற்படுத்தும். ஸோ இப்போ இதில் ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். வோல்டேஜில் AC வோல்டேஜ் அண்டு DC வோல்டேஜ் அண்டு DC ஆம்ப்லேயே வந்து மில்லி ஆம்பு மைக்ரோ ஆம்பெல்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். அண்டு 10 ஆம்ப் வரைக்கும் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். 10 ஆம்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டரில் உங்களால் செக் பண்ண முடியாது. இந்த HFE அப்படிங்கிறது இந்த PNP டிரான்சிஸ்டர் NPN டிரான்சிஸ்டர் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா
அப்படிங்கிறத இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுறதுக்கு நாப வந்து HFEயில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து இருக்கக்கூடிய வேவ் வந்து இது நமக்கு யூஸ் ஆகாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூட்டி செக் பண்ண முடியும், டயோடு செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஓம்ஸ்னு போட்டிருக்கிற இடத்துல நம்மளால் ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான் வந்து நம்ம இதில் வந்து செக் பண்ண முடியும். ஸோ இந்த மல்டிமீட்டர் பற்றின வீடியோ வந்து நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒரு சின்ன வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு போடப்பட்டிருக்கு. அண்ட் இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.